கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட யோசுவா 1:9 ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது, இந்த செய்தியின் தலைப்பு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. வாழ்க்கை நமக்கு அநேக சவால்களையும், வாழ்க்கையில் நாம் அநேக சவால்களையும், நிறைய துன்பங்களையும், நிறைய பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. அதில் நம்ம ஒரு ஆண்டவரை நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொண்டு, கர்த்தர் எனக்கு என் கூடயே இருக்கிறார், நான் எங்கே போனாலும் அவர் என் கூட வரார், அதனால் நான் பலங்கொண்டு திடமனதாக இருந்து என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஜெயமெடுப்பேன் என்று நம்ம அந்த சவால்களை சந்திக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னமானது நமக்கு எவ்வளவு கடினமான காரியங்களாக இருந்தாலும் அதில் நமக்கு நம்ம அப்படி தைரியமாகவும் நம்ம பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறதுக்கு ஒரு கிருபையையும் அங்கே ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர் மேலே முழு நம்பிக்கை நம்ம வச்சோம்னா அவர் நம்மளை விடுவிக்கிறதுக்கும் தப்புவிக்கிறதுக்கும் கூடயே இருந்து நடத்துவார். சில பேர் நினைக்கலாம், என்ன ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனங்கள் தான் கொடுப்பாங்களா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ சத்தியங்கள் இருக்கிறதே என்று நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நேரமும் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் நமக்கு உதவி செய்யவும் முடியாது. நமக்கு தேவாதி தேவன் தான் உதவி செய்யணும். அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்கணும். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் அனுதினமும் நம்மளுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்லணும்னு சொல்லியிருக்கார். அப்போ அனுதினமும் நமக்கு பாடுகள் இருக்குது, அனுதினமும் நம்ம கடந்து போக வேண்டிய பாதைகள் இருக்குது. ஆனால் எல்லா பாதைகளிலும் கர்த்தர் நம்ம கூட வருகிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளை விட்டு அவர் விலக மாட்டார், கைவிட மாட்டார். நமக்கு இருக்க வேண்டியது பலமான ஒரு இருதயம், தைரியமான ஒரு இருதயம், திட நம்பிக்கை. அது ஆண்டவர் மேலே நம்ம அன்பு பெருக பெருக தான் அந்த ஒரு திட நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய அன்பை ருசிக்க ருசிக்க தான் அந்த பலன் நமக்கு பெருகும். எனவே யோசுவா ஒரு பெரிய பொறுப்பை எடுக்க வேண்டி இருந்துச்சு. இந்த வசனத்துக்கு அப்புறம் அவர் அநேக சவால்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய, மோசேக்கு அப்புறம் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பை அவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது. மோசேக்கே இந்த ஜனங்கள் அப்படி பண்ணாங்க. ஆனால் யோசுவாவுக்கு அந்த ஒரு காரியத்தில் கர்த்தர் அந்த தலைமைத்துவத்தை கொடுத்து அவருக்கு அந்த கிருபையும் பெருக பண்ணினார். மோசேயோடு கூட எப்படி இருந்தாரோ அதே போலத்தான் யோசுவாவோடும் இருந்தார். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை அந்த மக்களுக்கு பங்கிட்டது மாத்திரம் அல்ல, அவர்களை அவர் சொன்னார், நம்மை குறித்து சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று முடிவில் அவர் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் நின்றதென்றால் அது அவ்வளவு பெரிய ஒரு சவால் நிறைந்த காரியங்களில் கர்த்தர் யோசுவாவோடு கூடவே இருந்தார். ஒரு மனுஷனுக்காக அவர் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவர் அந்த ஈட்டியை பிடித்து நிற்க, அவர் அந்த அன்னைக்கு சந்திரன் வரல, சூரியன் மறையலை. ஆனால் அவங்க வெற்றி கொள்ளும் மட்டும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து யுத்தம் செய்தார். யோசுவாவுக்கு முன்பாக
எல்லாம் மெழுகு போல உருகச் செய்தார். யோசுவா கூட கர்த்தர் இருக்கிறத ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். அவரையே உறுதியாய் நம்பி பலன் கொண்டு திடமனதாய் இருந்து அவருக்கு கர்த்தர் கொடுத்த காரியங்களை நிறைவேற்ற அவர் கூடவே இருந்து போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னவர். அவர் போகும் இடமெல்லாம் ஜெயத்தை கொடுத்தார். போகும் இடங்களில் எல்லாம் யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கும் நாம் நடந்து செல்லக்கூடிய பாதையில் சவால்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நமக்கு பெரிய பெரிய காரியங்களில் கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத உணர்வோம். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட வரும்போது எல்லாம் அப்படியே மலைகளாக இருந்தாலும் அது அப்படியே உருகி போயிடும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல் அவருடைய சமூகத்தில் உருகி போயிடும். அவர் கூட இருப்பேன்னு சொல்லிட்டார்னா அவர் நம்ம கூட தான் இருப்பார். நம்ம அசைக்கப்படுவது இல்லை என்ற வார்த்தையை நம்ம நம்பணும். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். எனவே தைரியமாக இருங்க. இன்றைக்கி என்ன காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். பிரியமானவர்களே, பலன் கொள்ளுங்க, திடமனதாக இருங்க. கர்த்தர் மேலே அவங்க முழு நம்பிக்கையும் அப்படியே வச்சுருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் கூட வருகிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து கொடுக்க அவர் உங்கள் கூட தான் இருக்கார். உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். எனவே இன்றைக்கி என்ன ஒரு காரியமானாலும் அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வச்சுருங்க. அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று நம்புங்க. முழு நம்பிக்கையாய் அவரை நம்புங்க. சிறியதோ பெரியதோ நம்ம அவரை நம்பும்போது அவர் நமக்காக என்ன ஒரு பெரிய காரியத்தையும் அவர் செய்து முடித்து விடுவார். பிரியமானவர்களே, அவருக்கு முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. ஒன்றை மட்டும் எப்பொழுதும் மனசில் வைத்து கொள்ளுங்க. நம்மளை எல்லா கண்ட்ரோலும் அவர் கையில் தான் இருக்குது. காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு நினைத்து கொள்ளுங்க. உங்களை நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று இந்த நாளில் தைரியமாக அறிக்கை செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம்ப்பா. எங்கள் கூட நீங்கள் நடக்கிறதையும், எங்களுக்காக வருகிறதையும், எங்களுக்காக யுத்தம் செய்கிறதையும், எங்கள் ஜெபங்களையெல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறதையும் இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். இம்மட்டும் உங்கள் கிருபையும் உதவிகளை எங்களுக்கு பெருக பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கி நாங்கள் என்ன காரியத்தை ஃபேஸ் பண்ணாலும், சவால்களை சந்திக்கலாம், இல்லை எந்த மனுஷரையாவது நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவிக்காக ஆண்டவரே அணுகலாம். என்ன ஒரு காரியத்துக்காக நாங்கள் மற்றவர்கிட்ட போனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா சவால் நிறைந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் சொன்னது போல் நான் உன் கூட இருக்கிற, நீ பலன் கொண்டு திடமனதாக இருன்னு சொன்னது போல் நீங்கள் எங்கள் கூட வருகிறீங்கிறத அந்த பிரசனத்தை நாங்கள் உணரும்போது ஆண்டவரே, அந்த பலன், தைரியம், எங்களுக்கு திட நம்பிக்கை எங்களுக்கு வருகிறது அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்படியே ஆண்டவரே, இந்த நாளில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத இந்த பிள்ளைகளுக்கு அனுகூலமான அடையாளங்களால் உறுதிப்படுத்துங்க. அனுகூலமான அடையாளங்களால் எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்துங்க அப்பா. எங்களுக்கு ஆண்டவரை நிரூபிங்கப்பா. நாங்கள் யார் மேலே எங்கள் நம்பிக்கை வைக்கல, உங்கள் மேலே எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்றால் ஆண்டவரே, எங்களுக்கும் செய்ய முடியும். அவர்கள் எங்களுடைய முற்பிதாக்கள், ஆவிக்குரிய முற்பிதாக்களுக்கு நீர் அன்றைக்கு உம்முடைய வல்லமையை எப்படி பிரத்யேகமாக விளங்க பண்ணினீரோ அதே போல் இப்போவும் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய வல்லமையை பிரத்யேகமாக காட்டுங்கப்பா. எங்களோடு கூட நீங்கள் வருகிறீங்கன்னா அற்புதங்கள் நடக்கணும்ப்பா. எங்கள் கூட நீங்கள் வருகிறீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களிலும் நான் உன் கூட தான் இருக்க மகளே அப்படின்னு
நீங்கள் எங்களுக்காக நீங்கள் நிற்கிறத நாங்கள் மட்டும் இல்லைப்பா, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் பார்க்கும்படி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் யுத்தங்கள் எல்லாம் உம்முடைய யுத்தங்கள் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே ஆண்டவரே, சில காரியங்களை சிறையிருப்பு திரும்ப முடியாதபடி விடமாட்டேன் என்று பிசாசு பிடித்து வைத்திருக்கலாம். எந்தெந்த காரியங்களுக்கு உங்கள் கிருபை வேணுமோ, எந்தெந்த காரியங்களில் அவங்களுக்கு ஆண்டவரே யுத்தம் நடக்கணுமோ, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஆண்டவரே நம்முடைய சேனைகள் இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணட்டும். இந்த நாளிலும் எல்லா பிசாசனுடைய கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனே அப்பா, நீங்கள் இந்த நாளில் உள்ள அவ்வளவு எங்களுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளையும் அழித்து போடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் அவனால் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். எங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளை நாங்கள் குற்றப்படுத்தும்படி நீர் எங்களுக்கு செய்வீர் என்று, அது ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அது கர்த்தரால் உண்டாகிற நீதியாய் இருக்கிறது என்றும் நீர் எழுதியிருக்கிறபடி நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் மேல் போட்டுக்கொண்டு இறங்கி வாங்க. எங்களுக்காக நீங்கள் யுத்தங்களை செய்யுங்க. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எங்கள் கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளில் நாங்கள் பலன் கொண்டு திறமனதாக இருப்போம். கவலைப்பட மாட்டோம், புலம்ப மாட்டோம். அதுக்கு பதிலாக கர்த்தர் எங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை துதித்து ஆர்ப்பரித்து நாங்கள் மகிழ போகிறோம். எனவே ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த நாளில் ஜெயத்தை காணப்போகிறோம், ஜெயத்தை காணப்போகிறோம். அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆகையால் பேசுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் அதை விசுவாசத்தோடு அறிக்கையும் செய்கிறோம். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். நாங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்களும் சந்தோஷமாய் ஆண்டவரே இடத்துல சொல்லுகிறோம். நீங்கள் எங்கள் கூட இருக்க போகிறீங்க, எங்கள் கூட வர போகிறீங்க. எங்கே போனாலும் எங்கள் கூட உங்கள் சமூகம் இருக்க போகுது. எங்கே போனாலும் நாங்கள் தனியாக போல தேவனாகிய கர்த்தர் எங்களை திடப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர் எங்கள் கூடவே இருக்கிறபடியினால ஆண்டவரே, அந்த தைரியம் எங்களுக்கு தானாக வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா குடும்பங்களையும் இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கிறேன். இந்த நாளோட போக்குகள், வரவுகள், நடப்பிருப்பு, பிரயாண நேரங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த கல்வி, தொழில், திருமணங்களின் நிமித்தமாக ஆண்டவரே, குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ நன்மைகள், தேவ கிருபைகள், தேவ பாதுகாவல் அளவில்லாமல் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கருத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டோம். இனி எங்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. அதுக்கு பதிலாக பலனும் திடனும் தைரியமும் எங்களுக்கு பெருகுகிறது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கை செய்து எல்லாருடைய தேவைகள், எல்லாருடைய பாரங்கள், எல்லாருடைய கவலைகள், எல்லாருடைய ஆண்டவரே எந்த ஒரு காரியம் பண்ணாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இனி கவலைப்பட மாட்டோம். சந்தோஷமாக இளைப்பாருவோம் ஆண்டவரே. அதுக்கேற்ற கிருபைகளை பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஜெபத்தை கேளுங்க, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க, நம்புங்க. ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு செய்வார் என்று முழு விசுவாசமாய் நம்புங்கள். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸட் டே. பிரியமானவர்களே, இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் இந்த செய்தியை அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் விசுவாசத்தில் பலப்படுவார்கள். காட் பிளஸ்.